மை டியர் ராகவன் அண்ணே. அண்ணே, இந்த இந்த வீடியோ உங்களுக்கு தானே அண்ணா. எனக்கு 2017 மேரேஜ் ஆகி முடிஞ்சதுண்ணே. அதே மந்த்து டிசம்பரில் டைவர்ஸும் ஆகிடுச்சுங்க. ஆனால் நிறைய ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணிட்டேண்ணே. ஆனால் இப்போயும் நான் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேண்ணே. ஆனால் இந்த டைமில் 2023 எனக்கு கம்பேக் கொடுத்தேண்ணே. நான் திரும்பி அந்த டிப்ரெஷனை எடுத்து போட்டு திரும்பி அதெல்லாம் எடுத்து போட்டதெல்லாம் மெடிக்கல் இதில் வேலை செய்கிற டாக்டர்ஸுங்க எனக்கு எடுத்து போட்டாங்க. இந்த டிப்ரெஷன்லாம் எடுத்து போட்டாங்க. கவுன்சிலிங் கொடுத்து எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்கண்ணா 2023. அதுக்கப்புறம் திருப்பி என்னோடய பிஸ்னஸை நான் ரன் பண்ண ஆரம்பித்தேண்ணே. நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னா, வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறேன். ப்ளஸ் கார் க்ளீன் பண்ணிகிட்டுருக்கேன் ஃப்ளாட்டில். ஆனால் இந்த ரெண்டு வேலையும் நான் பண்ணிகிட்டுருக்கேண்ணே. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஒரு 10 கேன் ஆரம்பித்தேண்ணே. அப்படியே படிப்படியாக ஒரு 81 கேன் வந்ததுண்ணே வீட்டுக்கு. நான் கடையெல்லாம் போடாதபடிக்கு வீட்டிலே வச்சு சப்ளை பண்ணுறேண்ணே. ஆனால் இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, உன்னால தான் இடம் இல்லை, உன்னால் தான் வீடு காலி பண்ண முடியலன்னு புலம்புனாங்கண்ணே. நான் என்ன சொன்னேன், என்னால் எப்படி இதுக்குமா வீடு காலி பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க? நீ தண்ணி கேனு இறக்கி வைக்கிறதுனால தானே வீடு காலி பண்ண முடியலன்னு சொல்கிறாங்கண்ணே. ஆனால் அது கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இருக்கும்போது நான் ஒரு கடை போட்டிருந்தேண்ணே. அந்த ஏன் கடை இப்போ போடக்கூடாதுன்னு விட்டுட்டேன்னா, அந்த பொண்ணு ஒரு கடை போட்டிருந்தேன். அந்த கடையில் அந்த பொண்ணை காய்கறி கடையில் அந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த காயை வச்சு சப்ளை பண்ணலாம் சொல்லிவிட்டு அந்த பொண்ணை நான் நினச்சேண்ணே. ஆனால் அந்த கடையை பார்த்துட்டு அந்த பொண்ணு காரி துப்பிடுச்சுண்ணே. அந்த கடையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கடையே போடக்கூடாது, அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போனோன்னே கடையே போடக்கூடாது, வீட்டில் வச்சு சப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சு நான் வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறேன். இப்போ அதனால தான் அம்மா என்ன சொல்கிறாங்க, உன்னால் தான் வீடு காலி பண்ண முடியல, தண்ணி கேனை இறக்கி வைக்கிறதுனால தான் வீடு காலி பண்ண முடியல. அது இல்லாமல் பக்கத்து வீட்டு லேடி என்னை ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, அந்த புருஷன் இறந்து போய் அந்த மாதிரிலாம் எனக்கு பக்கத்து வீட்டு லேடி என்னை பேச ஆரம்பிக்கிறாங்கண்ணே. அதுக்கு நான் அம்மாக்கிட்ட சொன்னேன். அவங்களுக்கும் எங்களுக்கும் வாக்குவாதம் நடந்து அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரீசன், இந்த மாதிரி ரோடு டிராஃபிக் ஜாம் பண்ணுறான்னு. அவங்க ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாங்க, இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லைனா காலி பண்ணி போயிடுங்கன்னு அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அம்மாக்கிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆட்டோ எடுத்து கொடுத்தா எனக்கு ஷேர் ஆட்டோ மாதிரி நான் ஓட்டிக்கிறேன், தண்ணி கேனும் போட்டுக்கிறேன் அம்மாக்கிட்ட சொல்கிறேன். அம்மா என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் எடுத்து தர முடியாது, நீயே எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்கண்ணே. நான் எடுக்கிறதுக்கு என்னென்ன, என்னை கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணிச்சேண்ணே. அந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டு நிறைய விஷயத்தில் என்னை ஏமாற்றிட்டு போயிடுச்சுண்ணே. என்னென்னா, அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை தனி கொடுத்தனும் வச்சாங்கண்ணே. அதில் வாங்கி போட்ட பொருள் எல்லாம் என்னை ஏமாற்றிட்டு அது எடுத்துன்னு போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டான், பேங்க்கில் போய் லோன் கேட்டால் அந்த சிபில் ஸ்கோரு பிளாக் மார்க் பண்ணிட்டானே. என்னால் ஆட்டோ எடுக்க முடியல. இப்போது உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு செய்யுங்கண்ணே. நான் ஷேர் ஆட்டோ மாதிரி எடுத்து ஓட்டணும். ஆட்டோ பார்த்தேன், பஜாஜ் ஃபைனான்ஸில் பஜாஜ் மேக்ஸிமம் ப்ளஸ் ஆட்டோ பார்த்தேண்ணே. சிஎன்ஜி வித் டீசல்ண்ணே. ஆனால் பார்த்தேன், அது ஒரு 38,000 ரூபா, 38,000 40 ரூபாக்குள்ளே வருதுண்ணே அந்த ஆட்டோ ரேட்டு. ஆனால் எனக்கு என்னால் வாங்க முடியல. ஏன்னா எனக்கு என்னோடய இது சிபில் ஸ்கோரு நீங்கள் லோனு எடுக்க முடியலண்ணே. அதனால தான் என்னால் வாங்க முடியல. உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு செய்யுங்கண்ணே. எனக்கு ஆட்டோ ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன். இது ஏன் உங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன்னா, ஆனால் இது இருக்கிற சூழ்நிலையில் பார்க்கும்போது
எனக்கு டிப்ரெஷனில் நான் போகிறதா இருக்குது. ஆனால் இந்த தண்ணி கேனை இந்த அம்மா சொல்கிறது, இந்த தண்ணி கேனுனால தான் உனக்கு வீடே கிடைக்க மாட்டேங்குது, வீடே இல்லை, வீடே இருக்க மாட்டேங்குது, வீடு இருக்க மாட்டேங்குதுன்னு. தண்ணி கேனை நான் நிப்பாட்டிடுறேன், அம்மாக்கிட்ட சொல்கிறேன், தண்ணியை நிப்பாட்டிடுறேன், நீங்கள் எனக்கு ஆட்டோ எடுத்து கொடுங்க, நான் ஷேர் ஆட்டோ மாதிரி ஓட்டிக்கிறேன், ஸ்கூல் சவாரியும் போய்க்கிறேன், அந்த மாதிரி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்க, என்னால் எடுத்து தர முடியாதுன்னு நம்ம சொல்கிறாங்க. நான் அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஹெல்ப் கேட்குறேன். உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு செய்யுங்கண்ணே. இது இந்த வீடியோ பாலா பார்க்குற மாதிரி பாலாவும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாலா. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்ப்பீங்க நான் நினைக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன் அந்த பேங்க் சைடில் அந்த இது சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருந்துச்சுன்னு தான் பிரச்சனை இருந்திருக்காது. அந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டு போனோன்னே என்ன ஆகிடுச்சு, எல்லாமே என்கிட்ட என்னோடய நான் அந்த தனியாக வச்சாங்கனால, கல்யாணம் பண்ணி தனியாக வச்சதுனால அந்த எல்லா பொருளும் வாங்கி போட்டேன். வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி போனோன்னே அந்த பொண்ணு அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிடுச்சு என்னை விட்டுட்டு வேறு ஒரு அஃபேரில். அதனால் சிபில் ஸ்கோரும் லோன் கட்ட முடியாமல் அந்த விட்டு போன டிப்ரெஷனும் சரி, இந்த லோனும் சரி, ரெண்டும் இணைக்கும் போது என்னால் கட்ட முடியாமல் நிலைமை ஆயிடுச்சு. அதனால் நான் எனக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டணும். ஏன்னா அம்மா சொல்கிறாங்க, தண்ணி கேனால் தானே உன் வீடு கிடைக்க மாட்டேங்குது, நீ கேன் இறக்கி வைக்கிறதுனால தான் வீடு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அது இல்லாமல் ரொம்ப பிரச்சனைண்ணே. அந்த எதிர் வீட்டு லேடி எங்ககிட்ட ரொம்ப பிரச்சனை. அந்த பாத்ரூம் போனால் கூட அந்த மோட்ரு போட மாட்டுறாங்க. அந்த மார்னிங் இதெல்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. அது இல்லாமல் வண்டிக்கார் வரும்போது ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ரோடு டிராஃபிக் பண்ணுறாங்க. ஆனால் ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாங்க, அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரோடு டிராஃபிக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா நான் ஒரே ஒரு அம்மாக்கிட்ட கேட்குறது என்னென்னா, எனக்கு ஆட்டோ எடுத்து கொடு, நான் சவாரிக்கு போகிறேன், நான் ஷேர் ஆட்டோ மாதிரி ஓட்டிக்கிறேன், வித்து ஸ்கூல் சவாரியும் அடிச்சுக்கிறேன் சொல்கிறேன். என்னால் வாங்கி கொடுக்க முடியாது, நீயே வாங்கிக்கோ சொல்லும் போது என்னால் வாங்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு லாகவலாரன்ஸ் அண்ணன் பார்த்தாருன்னா அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால தான் இந்த வீடியோ போட்டு விட்றேன். அதே மாதிரி பாலா இந்த வீடியோ பாலாவை பார்த்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், தொடர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, பாய்.